ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎம் டயட் தான் பார்க்க போகிறோம். ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணி டே 1 எனக்கு இன்றைக்கி டே 1ல் எவ்வளோ தண்ணி குவான்டிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் அண்ட் எதை மாதிரியான ஃபுட் இன்டேக்லாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய டயட் வந்து ஒரு 3 to 4 டேஸாக நான் வந்து அப்லோட் பண்ணவே முடியல. எனக்கு டைமே கிடைக்கல. அவுட் சைட் போகிற ஒர்க் நிறையா இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு. வாட்டர் குவான்டிட்டி எடுக்கிறதுக்கும் அண்ட் வந்து ஒர்க் அவுட்கான வீடியோ எடுக்கிறதுக்கும் தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சண்டேலேருந்து பெருசாக நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவுட் சைட் போகும்போது வெளியில் போய் சாப்பிட்றது தவிர்க்க முடியல. கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏதாவது ஒன்று சாப்பிட்டனால இது மாதிரி வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான். உண்மை தான். 69.95 kgக்கு போயிட்டேன். ஒரு 2 kg எப்போதுமே டெம்ப்ரவரி வெயிட் ஏறும். லாஸ்ட்டாக 67 இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 2 kg ஏறும். ஏன்னா நான் சாப்பிட்டது அது மாதிரி. இதை மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கும்போது டெம்ப்ரவரியாக ஒரு 2 kg ஏறும். ஆனால் அதை நம்ம உடனே இமீடியட்டாக டயட் பண்ணி அதை உடனே 1 நாள் 2 நாளில் குறைச்சிட முடியும். அதுவும் ஜிஎம் டயட்டில் ஷுவராக குறைச்சிட முடியும். சரி வாங்க, ஜிஎம் டயட்டில் நான் எது மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு 30 மினிட்ஸ் கழித்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 1லேருந்து 2 மணி நேரம் கழித்து தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். தாராளமாக அப்படி பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஜிஎம் டயட் இருக்கும்போது பயங்கரமாக டயர்டாகும். நம்ம இதை மாதிரி எதுவும் லைட் மீல் எடுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணோன்னா இன்னும் வந்து டயர்டாகிடும். அதனால தயவுசெய்து லைட் மீல் இதை மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜிஎம் டயட்டில் மட்டும். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒர்க் அவுட் முடித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 250 ml வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தண்ணி குவான்டிட்டிலாம் எடுத்துக்கணும் அடிக்கடி. சரிங்களா? அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 11 o'clock போகலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்துச்சு. அப்போ ஒரு 250 ml வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு தான். லஞ்சுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கிரேப்ஸு 1 பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. என்னோடய கிரேவிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆச்சு. தண்ணி மட்டும் அப்பப்போ நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அதுவும் 250 ml கிளாஸில் குடிக்கணும். எனக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ml கிளாஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போல் திருப்பியும் ஒரு 250 ml வந்து எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே 750 ml வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 o'clock போல் எனக்கு பயங்கர கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அந்த டைமில் 2 கொய்யாப்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுமையாக சாப்பிட்டேன். கரெக்டாக ஆராதனை அந்த டைமுக்கு வந்தோடனே அவள் கூட ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் தான். பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் ஸ்நாக்ஸு. அப்புறம் தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஒரு டைம் வந்து 4:30 நினைக்கிறேன். அப்போ ஒரு 250 ml ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடித்தேன். நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5:30 போல் குட்டி மாதுளப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக எடுத்து சாப்பிடுங்க. சரிங்களா? அப்புறம் திருப்பியும் ஒரு 250 ml தண்ணி குடித்தேன். ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 கிளாஸ் வாட்டர் மட்டும் குடிக்கிறதுக்கு எப்போதுமே மறந்துடக்கூடாது. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் தண்ணி 8லேருந்து 12 கிளாஸ் குடிக்க முடியலன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஜிஎம் டயட்டையே கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மறுநாள் உடனே இமீடியட்டாக வெயிட் லாஸ் ரிசல்ட் காட்டியிருக்கும். ஈவினிங் போல் ஒரு 6:30 நினைக்கிறேன். 6:30 போல் வந்து 2 ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock போல் நினைக்கிறேன். 7 o'clock போல் டைம் ஆகும் இல்லை 7 o'clock போல் 250 ml வாட்டர் வந்து திருப்பியும் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு 8 o'clockலாம் ஷார்ப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 8 o'clock போல் 3 ஆரஞ்சு தான், வேறு எதுவுமே எடுக்கலை. 3 ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு வாட்டர் மெலன் வந்து வாங்க முடியல. ரொம்ப தூரம் போய் தான் வாங்கணும். உங்களுக்கு வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதுன்னா தயவு செய்து அந்த ஃப்ரூட்ஸ் அதிகமாக டே 1ல் எடுத்துக்குங்க. அண்ட் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, டே 1 வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகி நான் ஜிஎம் டயட்டே எப்போதும் கைவிட்டுருவேன். நிறையா டைம் அது மாதிரி ஆயிருக்கு. 2.5 மாதத்துக்கு ஒன்ஸ் நான் வந்து ஜிஎம் டயட் இருப்பேன். இந்த டைம் 4 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து ஜிஎம் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் கொடுக்கும். இதை மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வராது, நாளான்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வரும். அது மாதிரி கணக்கு வரும். அப்போ வந்து வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸ்லாம் நான் வந்து என்னோடய டயட்டில் ஆட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் டே 1 டே 2ன்னு
ஒவ்வொரு நாள் நான் எடுக்கிற ஜிஎம் டயட் 7 நாள் மொத்தம் ஒவ்வொரு நாள் நான் எடுக்கிற ஃபுட் இன்டேக்கும் டயட் வீடியோ வந்துடும். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட் என்னென்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு டெய்லியுமே வெயிட் செக் பண்ணலாம். இந்த ஜிஎம் டயட்டில் இன்றைக்கி நான் எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். நாளைக்கு வர வீடியோவில் நான் எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? டெய்லி இந்த 7 நாட்களும் என்னோடய வெயிட் அப்டேட் வரும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.